ஹே ஆமி செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகேவோட மை பிளைண்ட் ஹஸ்பண்ட் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நம்ம ஆளோ வந்துட்டு அவள் கொடுத்த அந்த இதை குடிச்சிருப்பான்ல, அதில் போதையில் அப்பயும் கூட இவ கூடலாம் இருக்கக்கூடாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். ஸோ அவளை தள்ளி விட்டுட்டு கடன்னு கீழே வந்தோணும். கதவை டமானு திறக்க அந்த சத்தத்தில் பயந்து போய் பாவா இந்த நேரத்தில் ஆடி நீங்கள் பதறி எழுந்து உட்காந்து அவனை பார்க்க அடுத்த நிமிஷம் கதவை சாத்திட்டு அப்படியே கிட்ட வந்தோனோ, சாரி ஹீரா, நல்லா முடியலடி, ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப், ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் மேலே விழுக்க உங்களால் அவனை வந்துட்டு ஹேண்டில் பண்ணவே முடியல. அதுவும் அவன் இப்போ ஹீரான்னு கூப்பிட்டது கூட நீங்கள் காதில் வாங்குற நிலமையில இல்லை. அவன் வந்து நின்னதே நீங்கள் பயந்து என்னமோ எதான்னு பார்த்துட்ருக்க. அவனும் சடான்னு உங்கள் மேலே வந்துட்டு நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்க அவனும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அடுத்தடுத்து செஞ்ச செயலில் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுறீங்கன்னே சொல்லலாம். அப்படி தான் இருக்கீங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற. அவனுக்கும் இத்தனை நாள் உங்களோட பிரிஞ்சிருந்த ஏக்கம் எல்லாத்தையும் அந்த ஒரு இதில் காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன தான் போதையில் இருந்தாலும் பட் மைண்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. என் பொண்டாட்டி இவளோட தான் நான் இருக்கேங்கிறதுல தெளிவாக தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் அவனுக்கு மந்தமாகலை. ஸோ வந்துட்டு அவன் அப்படி இருக்க இங்கே வெளியில் நம்ம ஆள் வந்துட்டு ஓடி வந்துருப்பால குடு. ஸோ நிலா நீ வேகமாக வர குறுக்க வந்து நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருங்க. ஏஸ் அது பேம் தான், வந்துட்டு ஜிமின் கிடையாது, ஜிமின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஜிமின் இல்லை, பேம் வந்து அப்படியே நின்று என்னை தாண்டி போடி பார்க்கலாங்கிற மாதிரி வந்து நின்னவனும் அவனை பார்த்து அவ்வளோதான், அவளால் சும்மா இருக்க முடியுமா, படியில் அப்படியே வாசல்லையே பிளாக் பண்ணுறான். இதுக்கு மேலே ஒரு எட்டு வைக்க முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் வந்து நிற்க அவ்வளோதான். அவள் பாதிரி அடிச்சுக்கிட்டு 4 கால் பாய்ச்சல் இப்போ அவள் ஓடிக்கிட்டு இருக்கா பேம் மாதிரி. ஸோ நினைக்கவே காமெடியாக இருக்குல்ல. இங்கே என்ன தான் வந்துட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் அவருக்கு உரிமை இருக்குது, எல்லாமெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ அவர் வந்ததுக்கு ஓகே சொன்னாலும் உடம்புக்கெல்லாம் ஒரு மாதிரி உதறல் எடுக்க தான் செய்யுது. பிகாஸ் அவன் வந்து நின்ன நிலமை அப்படி இல்லை. இது என்ன தான் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு என்னது சொல்கிறது, அந்த உறவுங்கிறது ஒரு உன்னதமானது. அதுவும் இப்போ நடக்கிற சங்கமங்கிறது அதுக்கு வேறு லெவல். ஆனால் அதை வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் மைண்டோட நான் தான் அவனோட உரிமையுள்ள பொண்டாட்டி, அவர் என்னோட உரிமையுள்ள புருஷன் அப்படின்னு அப்படி தான் இருக்குது. பட் அது அப்படி நிலைநாட்ட முடியலைங்கிற ஒரு மாதிரி குற்ற உணர்வு இருக்குல்ல. பிகாஸ் இப்போ அவன் தான் அவங்கள வெறுக்கிறானே, அவன் அவங்கள புரிஞ்சுக்கல, ஒய்ஃபுன்னு சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சுருக்கான். அதுவும் இந்த நேரத்தில் இப்படி போதையில் வந்து தான் கூட இருக்கிறது வந்து எந்த விதத்தில் நான் தான் போதையில் இருந்தா நீ ஏண்டி வந்து தடுக்கலைன்னு கேட்டானா, அப்புறம் இந்த மயக்கத்துக்கு நீ தான் எதுவும் கலந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டானா, என் கூட இருந்ததுக்கு அப்படின்னு எதோ யோசிக்குது மைண்டு. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளாக அவன் பேசி கிளிக்காத வார்த்தைகள் இல்லையே, அந்த அளவுக்கு மனசை ரணப்படுத்தி வச்சுருக்கான். எழுந்தால் என்ன சொல்லுவானோ, என்ன சொல்லி கேவலப்படுத்துவானோ நினைக்கும் போதே பதறுது. அப்படியே அவனும் நீங்கள் விலகி போனாலும் விடுற மாதிரி இல்லை. இழுத்து இத்தனை நாள் ஏக்கத்தையும் பிரிஞ்சிருந்த பிரிவையும் ஈடுகட்டுற மாதிரி உங்களோட இருக்கான். உங்களை அள்ளி தன்னோட மார்பில் போட்டுக்கிறான். பட் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி அவனோட ஒன்றே இணைக்க முடியல. அவனை பிடிக்கும், புருஷன், அவனுக்காக எதை வேணாலும் செய்வீங்க தான். ஆனால் இது தாம்பத்தியம் இல்லையா, இதை ஏதாவது அசிங்கமாக பேசிட்டா தாங்கிக்க முடியாது இல்லையா, வலிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மனநிலையில் தான் இருக்கீங்க. ஏன்னா விடிஞ்சு என்ன பேசுவானோ பயவுதாங்கிற பயம்தான் எந்த நேரம் எப்படி இருக்கான்னு தான் தெரிய மாட்டேங்குதே. அதனாலேயே நீங்கள் விலகி போனாலும் அவனும் விடுறதா இல்லை, இழுத்து அப்படியே கிட்ட வச்சுக்கிறான். ஸோ இப்படியே அவனுக்கும் போதையெல்லாம் தெரிஞ்சும் கூட விடுற மாதிரி இல்லை. உங்கள் மேலே இருக்க பித்து தெரியாமல் அந்த போதையில் அவங்களோட அப்படியே ஒன்றா தான் இருக்கான். உங்களுக்கு தான் இங்கே பதறிக்கிட்டு இருக்கு. விடிஞ்சும் கூட உங்களை விடாமல் அழுத்தி உங்களோட அப்படியே வந்துட்டு அவங்க கழுத்தில் முகம் போச்சு படுத்துருக்கு. உங்களுக்கோ ஐயோ விட்டா போது ஓடிடலான்னு எப்பயும் முழிப்பு வந்துருச்சு. நீங்கள் தூங்கினா தானே முழிக்கிறதுக்கு, முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. பட் சார் தான் விடாமல் உங்களை அப்படியே இப்போட ஹோல்ட் பண்ணி அவனோட இரும்பு கரத்தால் உங்களை லாக் பண்ணி வச்சுருக்கான். உங்களால் அசைய கூட முடியல, எப்படியாவது நகரணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. முழிக்கிறதுக்குள்ளே ஓடிட்டா கூட நல்லதுன்னு நினச்சா, பட் அவனும் அப்படியே கண்ணை கசக்கி உங்களை பார்க்க நீங்கள் மரண பீதியில் விட்டால் காய்ச்சலே வந்துடும் போல இருக்குது உங்களுக்கு. ஏன்னா பயந்து நடுங்கிட்டு தான் இருக்கீங்க, என்ன சொல்லுவானோ எது சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி. அவனும் உங்களை அப்படியே பார்த்து லைட்டாக சிரிக்க வா அப்படின்னு இருக்கவங்களுக்கு அப்படியே லைட்டான ஒரு ஸ்மைல். அதோட அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிறான். அவன் கேட்ட விதம் எப்படின்னா, உனக்கு என்ன வேணாலும் கேளுடி, நீ எதை கேட்டாலும், அந்த வானத்தை கேட்டாலும் வளைச்சி உன் காலடியில் வைக்கிறேன் அப்படின்னு லவ்வபிளான வார்த்தைகளை தான் அவன் அப்படி பேச. பட் உங்களுக்கு கேட்டதோ வேற. இங்கே தவறான புரிதல் நிறையா இருக்குல்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கோ பச்சாரி நினைக்க வாயால் மட்டும்தான் சொன்னான்னு நினச்சா இன்றைக்கி பச்சாரியாவே நான் மாற்றிட்டாரு. அப்போது நைட்டு பொண்டாட்டி நினச்சி கூட இருக்கலை, கூட இருக்கிறவளுக்கு காசு கொடுக்குற மாதிரி இப்போது எனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு.
அப்படின்னு தான் அவங்க மனசு அப்படியே குமுறிக்கிட்டு இருக்கு. அவன் சொல்ல வந்ததையும் முழுசாக சொல்லலை, நீங்களும் அவன் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கல. ஸோ தப்பான ஒரு புரிதல்ல அவனும் சந்தோஷமாக பொண்டாட்டிங்கிற மாதிரி தான் அவங்களோட இருந்திருப்பான். அதை வந்துட்டு முழுசாக சொல்லாமல் மூதேவி பாதியிலே நிறுத்த நீங்கள் அதுக்கு மேலே இது வச்சுட்டு அவன் என்ன வேணும்னு கேளு, எதுனாலும் செய்கிறங்கிற மாதிரி அவன் பார்க்க நீங்களும் ஏதோ வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே உங்களை மூடிக்கிட்டு குளிக்க ஓடிடுறீங்க. அவனுக்கோ என்ன எதுவுமே வேணான்ட்டு போகிறா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இவன் என்னைக்கு எதை கேட்டா அப்படின்ட்டு அவனை யோசிச்சுட்டு இப்போ தான் அவன் கையில் அவன் வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரூம் வச்சுருப்பான்ல, அதோட வந்துட்டு லாக் வந்து அவனோட ரிங்கில் தானே இருக்கும், அதை வச்சு தானே வந்து ஓப்பன் பண்ணுவான். அந்த ரிங்கை காணோம், அது மிஸ் ஆகிருக்குங்கிறது இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஸோ சடனாக எழுந்து ஏதோ தப்பாக இருக்கேன்னு அவன் வெளியில் வர இங்கே எதிர்பார்த்த மாதிரி தான் நிலானி ஃபஸ்ட்டு ஜங்குக்கை தேடிட்டு வந்திருப்பா. ஆனாலும் அதுக்கப்புறம் இங்கே நம்மளால் துரத்தவும் குடுகுன்னு ஓடினவ அந்த ரிங்கு கையில் இருக்கும், இதை பார்ப்போம், அதுக்கப்புறம் அவனை போய் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே அங்கே அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே அங்கே போகலான்னு பார்த்தா நம்மளால் பேம் விடுவானா, துரத்திக்கிட்டே போனவன் அங்கே வச்சு லாக் பண்ணி உட்கார வச்சுருக்கான். இந்த கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் ஒரு நாய் உட்கார வச்சுருக்கோம் தெரியுமா, அவனால் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாமல் உட்காந்துருப்பாள், அதே மாதிரி தான். ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம பேமு அசைஞ்சா கடிச்சு கறியை எடுத்துருவேங்கிற மாதிரி அப்படியே 4 கால் வாச்சலில் வந்து பக்கத்தில் அப்படியே நிற்க, இங்கே இவளுக்கும் அல்லு இல்லை, ஐயோ இந்த பாவி பையன் பின்னாடியே வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பயந்து நடுங்கிட்டு இருக்கா. நைட்டெல்லாம் அப்படியே குத்த வச்சு உட்கார வச்சுருந்துருக்கான். அப்படியே அவன் இன்னும் அப்படியே நின்றுட்டுருக்கான் காவல்கார மாதிரி. நம்ம ஜங்குக்குள்ளே நுழையும் போதே நிலானி அங்கே நடங்கிட்டு இருக்கதும் பேம் அப்படியே காவலுக்கு நிற்கிறதையும் பார்க்கும் போதே அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அவனால் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே வரான். அவளும் இங்கே அழுகியோடு நின்றுட்டுருக்கா. அப்படியே நைட்டு ஃபுல்லாக இப்படி குத்த வச்சா உட்காந்துருக்க, காலெல்லாம் வலிக்கிறான், ரெஸ்ட் ரூம் வந்து என்ன விடுறாங்கிற மாதிரி நம்மளும் உருமலோட அப்படியே அப்படின்ட்டு கொஞ்சம் அசைஞ்சா கறியை கடிச்சிருவேண்டி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு என்ன நிலானி இந்த பக்கம் இங்கே நான் நீ பண்ணிகிட்ருக்க, உன்கிட்ட எப்படி என்னோடய சீக்ரெட் லாக்கோட ரிங் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே கேட்டுகிட்டே கிட்ட வரான். வந்து அவளை அப்படியே ஒத்து பார்த்து கையை கட்டிட்டு நிற்கா. அவளுக்கும் அல்ல, ஐயோ இந்த நாயை பார்த்தாலே பயமாக இருக்குது, இதில் இவன் வேறு பேய் மாதிரி வந்து பயப்படுத்துகிறானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குவை பார்த்துட்டு அது அது இது என்கிட்ட இல்லை, இந்த ரிங் வந்து அவள் ஹீரா அவள் தான் வச்சுருந்தா, அவள் வச்சு அன்னைக்கு இதை திறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாளா, அதான் இதை வச்சு நீ என்னடி இங்கே திறக்கிறேன்னு அவகிட்டேருந்து அதை வாங்கி நான் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நான் பார்க்க கூட இல்லை. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதோ இவன் என்னை அட்டாக் போட்டு இங்கே நிற்க வச்சுட்டான், இந்த நாய் என்னை பயமுடுத்தி விடிய எப்படி நிற்க வச்சிருச்சு, நான் திறந்து கூட பார்க்கல தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப நல்ல மாதிரியோ பேர் வைக்கிறா. ஏதோ நீங்கள் தான் வந்து திருட வந்த மாதிரியும் அந்த அம்மா வந்து உங்ககிட்டேருந்து காப்பாற்றின மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கு. பொய் சொன்னவ கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருக்கலாம். நேற்று நைட்டுன்னு கரெக்டாக சொல்லியிருப்பா. அந்த நேற்று நைட்டு அவன் உங்களோட தானே இருந்தான். ஸோ கேட்ச் பண்ணிட்டான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு தான் போதையில் இருந்தபோது இவ தான் சாவி ஆட்டையை போட்டிருக்கா அப்படின்ட்டு, அதாவது அந்த ரிங் ஆட்டையை போட்டு திறக்க வந்திருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இவன் ஓடி வந்திருப்பாளே தவிர அதான் அந்த மாடி படியிலே வச்சு பிளாக் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஜங்குக்கு எங்கே வந்தான் அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, எங்கேயோ வெளியே போயிட்டான்னு அவன் நினச்சிட்ருப்பா. பட் அவன் வந்ததோ உங்களை தேடி. ஸோ அவனுக்கு தான் நல்லா தெரியுமே நீங்கள் அவன் கூட தான் நைட்டெலாம் இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த ரூமுக்கு வந்து திறந்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்தே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அத்தனையும் போய் அப்படின்னு. அவனும் இப்போ என்ன இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடு அப்படிங்கிற மாதிரி திறக்க பார்க்குறான். ஆக்சுவலி அவள் திறந்துட்டா. பட் அதுக்குள்ளே உள்ளதை எதையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பான் பேமு. ஸோ வந்துட்டு அப்படியே நிற்க. இப்போ ரிங் அவன் கேட்குறான், அதை கொடுக்க மனசு இல்லாமல் அவள் அப்படியே வச்சுட்டு இருக்க. அப்படியே ஜங்குக்கோ கண்ணாலேயே பேமை ஒரு லுக்கு தான் விட, பேமை அடுத்த நிமிஷம் அவன் மேலே பாயோ அது ஓலோ கத்தி அலறி அடித்து அந்த ரிங்கை தூக்கி போட அது கரெக்டாக ஜங்கு கைக்கு வந்துடுது. அவனும் அதை கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே அவளை முறைச்சி பார்க்குறான். அவள் பார்வை ஃபுல்லாக அங்கே ஓப்பன் பண்ணியிருந்தா அந்த பெட்டிலே தான் இருக்குது. அங்கே தான் அவன் முதவே வச்சுருப்பான்ல. ஸோ வைரம் வைடூரியம் அது நிறைய இருக்குது, கோல்டு பாரு அதெல்லாம் அப்படியே பார்க்குறான். எல்லாத்தையும் அள்ளி கையில் தான் கொடுக்க போகிறான். நிலான்னு பைத்தியம் மாதிரி சுற்றினவன் எனக்காக தான் இத்தனையும் வச்சுருக்கேன்டா, இப்போ நான் முழுசாக நிற்கிறான், என்ன எனக்கு தரமாட்டேங்கிறாங்கிற மாதிரி அவளுக்கு இருக்குது. அவள் கண்ணிலேயே பேராசையை தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி கண் பார்வை இல்லாட்டியும் உங்களை கூட்டிகிட்டு வந்தப்போ உங்களுக்கு இதிலலாம் பெரிய விருப்பமே இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிட்டதுக்கும் இப்போது இவளை கூட்டிகிட்டு வரும்போது அவளோட ரியாக்ஷனையும் அவனால் ஒப்பிட முடியுது. ஸோ யோசனையோடு இருக்கான். அந்த கோல்டு அதெல்லாம் இருக்கும்ல, அது நடுவில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோவை அவள் பார்க்குறா. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதை எடுத்து அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்படியே பார்க்க, அடுத்த நிமிஷம் அந்த அவள் தூக்கி போட்ட ஃபோட்டோவை டக்குன்னு ஜங்கு கையில் பிடிச்சிட்டு வெளில போ அப்படின்னு ஒரு கற்று தான். அவ்வளோ பதில் அடிச்சு எல்லாம் ஜங்குக்கு அது அப்படின்னு எதையாவது கொடுப்பான்னு எதிர்பார்க்க பேம் அவன் முறைச்ச முறையில் பேம் அவளை பிடுங்க பார்க்க அவ்வளோதான். அதுக்கு மேலே நிற்பா. அவளோட திரும்பவும் உளுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்றா. ஸோ பின்னங்கால் பெரடியில் அடிக்க அவளோ ரூமை நோக்கி ஓட இங்கே ஜங்குக்கோ அப்படியே ஒரு மாதிரி
ஆயிடுது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறான். இவ்வளோ நாள் இருந்த குழப்பம் இப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகுது. பிகாஸ் அது அவளோட ஃபோட்டோவாக இருந்தால் கண்டிப்பாக அவன் ஏன் அதை தூக்கி தனியாக வைக்கணும், இது யாருன்னு ஏன் கேட்கணும். இப்போ தான் ஜங்குக்கு புரியுது. நிறைய பேர் இதை கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து அவளை போவிட்டு அப்படியே முறைச்சி நிற்கிறான். அவளுக்கு தெரியல அவன் ஏதோ அவள் மிளக்க லவ்வில் இப்போ வந்துட்டு அவள் செஞ்சதுக்கு ஏதோ கோவப்பட்டு தான் அனுப்பியிருக்கான். நாளுக்கு போனால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த மனுஷி போயிருப்பாள். பட் அவர் மனசில் இருக்கிறதோ வேற இல்லை, பழிவாங்க பொறுமையாக காத்துட்ருக்கான், வஞ்சம் தீர்ப்பான். ஸோ நைட்டு அப்படியே வந்துட்டு தென்றல் காற்று அடிக்க அப்படியே இந்த கார்டனில் நடந்துகிட்டு இருந்தவரோ அப்படியே வந்துட்டு முதல் நாள் நடந்த அந்த கூடல் ஞாபகத்துக்கு வருது. ஸோ உங்களோட நினைவுகள் அப்படியே தென்றலாக மனசை வந்து இதமாக இருக்குது. ஏதோ நினைவுகள் அவருக்கு பழசெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வருது. ஐ மீன் அவருக்கு ஞாபக சக்தி இருக்குது, பட் கண் பார்வையில்னால யார் என்னன்னு தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்போ தான் சின்ன வயசில் தான் கூட பேசி சிரித்தவ அந்த வாய்ஸு, அந்த கை உணருது. ஸோ அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு நேற்று நடந்ததும் அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே 1 by 1 ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலி வேறு யாரும் இல்லை, நீங்கள் அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி ஒரு எபிசோடில், நீங்களே வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும், அதில் சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து துரத்திட்டீங்க, அவரை வந்துட்டு கொன்னது நீங்கள் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசியிருப்பீங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் கூட மறைச்சி வச்சுருப்பீங்கல்ல, அந்த எபிசோடில் தான் பேசியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, அதில் நீங்கள் ஒன்று, அவங்க தங்கச்சி 2 பேரும் அந்த வீட்டில் தான் வளர்ந்துருப்பீங்க. உங்கள் சிஸ்டர் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நீங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருப்பீங்க. அதாவது உங்களுக்கும் நிலானிக்கும் சேம் ஏஜ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு வர போக இருக்கா. நிலானி வந்துட்டு அப்போவே வந்துட்டு படிக்க போயிருப்பா. அவளுக்கு வந்துட்டு இவனுக்கு கண்ணு போனதுமே இவன் கூடலாம் இருக்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. தூரத்துலேருந்தே நீங்கள் அது வரைக்கும் இவங்க விளையாடுறதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்ணு போனதுக்கப்புறம் யாருமே பெருசாக அவங்க கூட நெருங்கியிருக்க மாட்டாங்க. இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக அவளும் வந்துட்டு வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன்ட்டு போயிருப்பா. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அவன் தனிமையில் இருக்கான். அவனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அத்தை வந்துட்டு இவனுக்கு தெரிஞ்சால் வந்து இது ஆகும்னு சொல்லாமே விட்டுருக்கோம். அப்போ நீங்கள் தான் அவன் கூட விளையாட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் தான் அவனை பார்த்துக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் இருந்தது நிலானி தான். ஆனால் அதுக்கப்புறம் இருந்தது ஃபுல்லாக நீங்கள் தான். உங்களோட தான் அவன் இருந்திருப்பான். நீங்கள் தான் அவனுக்கு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. கை பிடிச்சி அவன் கூட விளையாடுறதுலேருந்து அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து, இந்த இடத்துல இது இருக்குது, இப்படி நட, இந்த டிஸ்டன்ஸில் இது இருக்குதுன்னு அவனுக்கு அந்த மாதிரி கண் பார்வை போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும், இந்த வீட்டில் இது இங்கெங்கே இருக்குதுன்னு சொன்னதே நீங்கள் தான். கையை பிடிச்சி நடக்க கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன பிள்ளைக்கு அம்மா இப்படி சொல்லி தருவாங்க. அதே மாதிரி அந்த அன்பை அப்படியே காட்டியிருப்பீங்க. நிலானி கூட கண்ணு தரலன்னு ஓடிருப்பா. பட் நீங்கள் அப்படி பண்ணலையே. உங்களுக்கு அவனோட பழக்கணுங்கிற ஏக்கம், அவனை தூரத்துலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அவனை பிடிச்சிருந்துருக்கும். அதாவது சின்ன வயசில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கண் போவும் அவன் மேலே அது ஒரு பரிதாபமாக மாறி காலப்போக்கில் அது காதலாகவும் மாறி இருக்கும். அதெல்லாம் அந்த வயசில் உணராத போது அவனுக்கு எல்லாம் செய்யணும்னு கூட இருந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படி தான் அவனோட நீங்கள் காட்டுக்கு போனது, அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாமல் தவிச்சது, அவன் தண்ணியில் போகும்போது நீங்கள் காப்பாற்றினது, அவன் உங்களை காப்பாற்றினது, மாறி மாறி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் தான் அன்றைக்கி நீங்கள் ஆசை போட்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் நீங்களே அறியாத ஒரு விஷயம், நீங்களும் அவனும் ஒன்றா இருக்கும் போது அவன் எடுத்த ஃபோட்டோ, அது உங்களுக்கு அப்போ பெருசாக தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு பாதிக்கணும் அப்போ நினைக்கல. அதை அவன் பொக்கிஷமாக பாதுகாப்பானுன்னு நீங்கள் நினைக்கல. உங்களோட நிறைய ஃபோட்டோஸ் வந்து அவன் எடுத்திருப்பான். அது எல்லாத்தையும் அத்தை வந்துட்டு பார்த்துட்டு எரிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் எப்படியோ தப்பிச்சிருந்துருக்கும். அந்த ஃபோட்டோவை பத்திரமா அவன் வந்துட்டு அந்த பெட்டிக்குள்ளே வச்சு பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு என்னென்னா பல நாள் கழித்து உங்கள்கிட்ட லவ்வை சொல்லும் போது அந்த ஃபோட்டோ காட்டி, இங்கே பார்த்தியா நீயும் நானும் ஒன்றா இருந்தபோது எடுத்தது, நான் அதை உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு வச்சுருந்தேன்ட்டு அவன் அந்த மாதிரி நினச்சி தான் வச்சுருப்பான். அதான் கல்யாணம் ஆன உடனே அந்த ஃபோட்டோவை காமிச்சிருப்பான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக. ஸோ அந்த ஃபோட்டோவை அவன் எடுத்து வச்சது அது உங்களோடது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அவன் எப்படி அவன்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அத்தைக்கும் வந்து இப்படியே நீங்கள் பழகிறத பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம ஜிமினுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் பழகிறது எல்லாமே வந்துட்டு. ஆனால் அவன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டான் அந்த ஏஜில். பட் அத்தைக்கும் வந்துட்டு நாள் போக போக இங்கே நீங்கள் அப்படி இருந்தால் பாசமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா எங்கே வந்துட்டு ஜங்குக் உங்கள் மேலே விழுந்துருவானோ அப்படிங்கிறதுக்காகவே உங்களை உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சின்னு எல்லாத்தையும் ஒன்று அப்படியே ஊரை விட்டு அனுப்பி விட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு வேலையெல்லாம் பிடிச்சி இது பண்ணி அவங்கள அனுப்பவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்புறம் ஊராக போய் நீங்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகி அப்பா இறந்ததுக்கப்புறம் தங்கச்சியை காப்பாற்றுறது அப்படின்னு இருந்து தங்கச்சிக்கும் தேவையில்லாத வந்துட்டு லவ் அது இதுன்னு சொல்லி அவளை கடத்தி அவளை வந்துட்டு சில பேர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு அவளுக்கு சில பல ஹெல்த் இஷ்யூஸ் வர அவளுக்காக
பார்க்கத்தான் நீங்கள் அந்த வீட்டுக்கே வந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட கதை. ஸோ இதெல்லாம் அந்த பின் கதை அவனுக்கு தெரியாது, பட் முன் கதை இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனோட இருந்தது எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நினைக்கும் போது அவனுக்கும் வந்துட்டு ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும்தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சிந்தனையில் அவன் நின்றுட்டுருக்கான். நீங்களும் வந்துட்டு உள்ளே இருக்கீங்க. இங்கே ஜிமினோ வந்து அவனை அப்படியே பார்க்குறான். அவனுக்கும் இப்படி எல்லோரும் தனித்தனியாக ஒரு மூலையிலேருந்து என்றைக்கிடா இது சரியாகும், பேச வேண்டிய நேரத்தில் பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமினுக்கு அதுக்கு மேலே பொறுமை இல்லைன்னு கடன்னு இறங்கி வந்தவனோ ஜங்குக் அப்படின்னு கூப்பிட அப்படிங்கிறான். ஆனால் திரும்பி பார்க்கல. அவன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஜிமின் சொல்ல பேசலாமே அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஸோ ஜிமினோ இங்கே பாரு ஜங்குக், தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு ஜிமின், சுற்றி வளைக்காமல் நேரடியாக என்ன சொல்லணுமோ விஷயத்துக்கு வா அப்படின்னு ஜங்குக் சொல்ல ஜிமினோ இதுக்கு மேலே சுற்றி வளைக்க என்ன இருக்குது, அதான் நான் நேரடியாகவே சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, உனக்கு ஹீராவை பற்றி நல்லா தெரியும். அவள் உண்மையில உயிரே வச்சுருக்கா. அவளை பற்றி தெரிஞ்சும் அவள் காதல் புரிஞ்சுமா நீ அவளை புரிஞ்சுக்காமல் இருக்க? அதை விட்டுட்டு நீ என்னன்னா எப்போ பார்த்தாலும் நிலான்னு அந்த நிலானி பின்னாடியே பைத்தியம் முடிச்சு சுற்றிட்டு இருக்க. என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ என்னால் முடியல, ஹீரா உன் மேலே உயிரை வச்சுருக்கா, உனக்கு அது புரியவே இல்லையா அப்படின்ட்டு அவனும் அப்படியே கத்திட்டு இருக்கான். அப்பயும் ஜங்குக் திரும்பாமல் இருக்க. நான் பேசுகிறது அது உனக்கு கேட்குதா இல்லையா? இப்படி நின்னா என்ன அர்த்தம்? நீ நிலான்னு பைத்தியம் முடிச்சு திடீரியே. அவள் ஒன்றும் அவ்வளோ நல்ல வேலை. அவளை பற்றி தெரியுமா உனக்கு? அவள் என்னெல்லாம் பண்ணா தெரியுமா அப்படின்னு ஜிமின் இதுக்கு மேலே அடக்க முடியாதுன்னு கத்த. எல்லாம் தெரியும் அப்படின்னு ஜங்குக் கிட்டேருந்து சாதாரண ஒரு வார்த்தை. அவ்வளோதான் ஜிமினுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு அவன் அப்படியே பார்க்குறான். ஜங்குக் அசால்ட்டாக இப்போ அப்படியே ஜிமின் பக்கம் திரும்புகிறான். எனக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ட்டு அவள் எனக்கு கல்யாணத்து அன்னைக்கு இந்த குருடை எனக்கு வேணான்னு தூக்கி போட்டு ஓடி போனது தெரியும். ஓடினவ அவளோட பாய் ஃப்ரெண்டோட போய் லிவிங்கில் இருந்ததும் தெரியும். அதில் அவள் கன்சீவ் ஆனதும் தெரியும். அதுக்கப்புறம் அதை அவன் கூட சேர்ந்து அவள் அபார்ட் பண்ணதும் தெரியும். அப்புறமா அவன் கூட கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இருந்து காசெல்லாம் கரைஞ்சதும் அவளை கழட்டி விட்டு அவன் நகையெல்லாம் தூக்கிட்டு அந்த பையன் ஓடினதும் தெரியும். அவன் போயிட்டான்னு இவளுக்கு எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் திருட்ட ரயில் ஏறி ஊர் வந்து சேர்ந்ததும் தெரியும். அத்தை அவளை போய் கம்கமாக பார்த்து மறுபடியும் எனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ சொத்துக்கும் நீ தான் மகாராணின்னு அவன் மண்டையை கழுவுனதும் தெரியும். அதுக்காகவே என் கூட ஒட்டிக்கிட்டு இந்த ஜமீனுக்கு மகாராணி ஆகலாங்கிற ஆசையில் அவள் இங்கே வந்ததும் எனக்கு தெரியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே அவனை பார்க்க ஜிமினுக்கோ ஒரு நிமிஷம் என்னடா எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேங்கிற மாதிரி பார்க்குறான். என்ன ஜிமின், தெரியுமான்னு கேட்டியே, இவ்வளோ தெரியும்னு சொல்கிறேன், நீ தான் நிற்கிற, இதுக்கே ஆச்சரியப்பட்டியா? இன்னொரு விஷயம் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹீரோவை இங்கே கொண்டுட்டு வர்றதுக்கு ஐடியா கொடுத்தது நீ. ஆக்சுவலி ஜிமினுக்கு தான் தெரியுமே சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கு வந்து எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு. ஸோ அவளை கூட்டிகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குன்னு அவன் தான் கெஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை தான் சொல்லியிருப்பான். அத்தைக்கும் அது சரின்னு பட்டிருக்கும். ஸோ அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லி எல்லோரும் பேசி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை தான் ஜிமின் அப்படின்னு நினச்சி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க. அப்போ ஜங்குக்கோ கூட்டிகிட்டு வர சொல்லி ஐடியா கொடுத்தது நீ, அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது அத்தையும் சித்தப்பாவும். ஐ எம் ரைட் அப்படிங்க ஜிமினுக்கோ தன்னால் தான் இங்கே இத்தனை பிரச்சனைங்கிறது ஓரளவுக்கு புரியும்ல. ஸோ ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறான். என்ன ஜிமின் இதுக்கே தலை குனிஞ்சிட்டு எப்படி? இன்னொரு விஷயமும் தெரியும் சொல்லவா? ஹீரா கிட்ட எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும் போது சொத்து பத்திரத்துலலாம் சைன் பண்ணி வாங்கினீங்களே, அதெல்லாம் கூட அவர் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக உங்கள் அப்பா, அதாவது என் சித்தப்பா, மான் பேபிக்கு என் சித்தப்பா அப்படியே வந்து எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி அவள் பக்கம் திருப்பி விட்டது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்டு ஜிமினுக்கோ என்னடா எல்லாமே தெரிஞ்சிருக்கு உனக்கு, அப்போ நாங்கள் தான் இவ்வளோ நாள் முட்டாளாக இருந்தோமா, இல்லை நீ முட்டாளாக இருக்க ட்ரை பண்ணுறியா, ஒன்றும் புரியல. ஜிமினோ வந்துட்டு எத்தனையோ தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் நீ இப்படியே இருக்க, எதுவுமே இங்கே மேலே ஆக்ஷன் எடுக்காமல் அப்படின்னு ஜிமினால் அமைதியாக இருக்க முடியல. ஸோ வாய்விட்டே கிட்டுறான். அப்படின்ட்டு ஜங்குக்கோ அப்படின்னு விரக்தியாக சிரிச்சவன், இல்லை என்ன செய்ய சொல்கிற ஜிமின், நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குற? எதிரிகள் துரோகிகள் தூரத்துலேருந்து வந்து யாராவது ஏதாவது பண்ணால் பரவாயில்ல, துரோகத்தை எதிரி பண்ணால் உரு தெரியாமல் அழிச்சிருவேன் இந்த ஜங்குக். ஆனால் கூட இருக்கிறவங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணால், என் அப்பாவோட கூட பிறந்த தம்பி இந்த சொத்துக்காக என்னை என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறாரு. என் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி இதே சொத்துக்காக எவனோடையோ போனவளை கூட்டிகிட்டு வந்து என்னை கட்டி வச்சு சொத்தெல்லாம் அவங்க பக்கம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சொத்து இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அத்தனை பேர் என்கிட்ட பொய்யா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு துரோகம் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க. எனக்கு யாருமே நல்லது பண்ணணும்னு நினைக்கலையே, ஆனாலும்
எல்லாரும் என்னோட சொந்தக்காரங்களாக இருக்காங்களே, அவங்கள என்ன தண்டிக்கிறது? எல்லாரும் என்னை சுற்றி துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கேருந்தோ வந்தவ, என் தேவதை, அவ தான் எனக்கு காதல்னா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிறத புரிய வச்சா. என் ஜிமின், உனக்கு கூட நான் உனக்கு தம்பின்னு தோணலைல, உனக்கு கூட என்னை பிடிக்கல அப்படின்ட்டு ஜங்குக்கோ உடஞ்சி போய். ஏன்னா ஜிமினுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஆனால் இவனுக்கு யாருமே இல்லையே, இப்படி பண்ணிட்டாங்களே, அவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். தான் சித்தப்பா, சித்தி, தன்னோட அண்ணன் அப்படின்னு தான் நினச்சிருப்பான். எல்லாருமா சேர்ந்து இப்படி முதுகில் குத்திட்டீங்களடான்னு. ஆனால் வலியோட அப்படியே ஜங்கு கேட்க, அவ்வளோதான். ஜிமின் தான் இப்போ மாதிரி இல்லையே, முன்னாடி மாதிரி இருந்தால் தோலை குலுக்கிக்கிட்டு போடா வெண்ண அப்படின்னு போயிருப்பான். பட் இப்போ அப்படி இல்லையே, முழுசாக மாறியில் இருக்கான். அவ்வளோதான், கதறிடுறான். ஐயோ ஜங்குக், அப்படி தான் இல்லைடா, நீ என் தம்பி தான், நான் என் தம்பியாக தான் நினைக்கிறேன், கூட பிறந்தா மட்டும்தானா, அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு அப்படியே கதறிக்கிட்டே, எல்லாத்துக்கும் மன்னிச்சிடுடா, நான் பண்ண துரோகத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிடான்னு காலில் விழுந்து அப்படியே கதறான். ஜங்குக்கோ பதறி போய், ஹே ஜிமின், எனக்கு எப்போ அண்ணன் தாண்டா, நான் எழுந்துருண்ணா அப்படின்னு அப்படியே தூக்கி விடுறான். அப்படியே நீயாவது இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமின் கண்ணை தொடச்சி விட, ஜிமினோ இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இவ்வளவும் தெரிஞ்சிருந்து நீ ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது மட்டும் இல்லை, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினால் நம்ப முடியல. இவனுக்கு கண்ணே இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் கண்ணு தெரிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் இவன் எல்லாரையும் நம்புற மாதிரி தான் நடந்துக்கிட்டான். எப்படி இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஒன்றுமே புரியல, இவ்வளோ விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க, ஜங்குக்கோ இங்கே பார், இந்த ஜங்குக்கு உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண் பார்வை தேவையில்லை, உணர்வு ஒன்று போதும். எல்லாரும் என் ஜங்குக்கை என்னெல்லாம் திட்டினீங்க, நிறைய பேர் களி விட்டு இவனுக்கு அண்ணி வந்திருக்கக்கூடாதுன்னு. ஸோ எல்லா விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும்ப்பா, டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் திட்டக்கூடாது, பாவம் இல்லையா பைபிளை, இந்த சொல்கிறான் பாருங்கள் என்ன காரணம்லாம். ஃபர்ஸ்ட் டே எனக்கு நிலானியை பார்த்ததுமே அவள் கண்ணில் ஏதோ கபடம் தெரிஞ்சுது. ஆனாலும் இவ தான் நிலானி, இவ நிலானி இல்லைன்னு சொல்லும்போது என்னால் நம்ப முடியல. பிகாஸ் சின்ன வயசில் நான் உணர்ந்த அதே நிலானியை தான் நான் பெருசாக கல்யாணம் பண்ணிக்கும் போதும் உணர்ந்தேன். அப்புறம் எப்படி என்னால் நம்பாமல் இருக்க முடியும்? ஸோ அதனால தான் இவ தான் நிலானின்னு ஹீராவை நான் அடித்து சொல்லிகிட்டு இருந்தப்ப அவள் நான் நிலானியே இல்லை, எல்லாமே பொய்ன்னு சொன்னான். அப்போ மட்டும் நம்பிடுவேன்னு நினச்சிட்டாப்புல பைத்தியக்காரி. என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு அப்போவே ஆள் வச்சு என்னெல்லாம் என்னை சுற்றி நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சப்போ கூட இவ வாயவே திறக்கலையே கள்ளி. ஒரு வாட்டி சொன்னான் உண்மையை, ஆனால் மறுதடவை ஏன் என்கிட்ட சொல்லலை. நான் என்ன பண்ணிட போகிறேன், நாலு அற விட்டுருப்பேனா, இப்போ அவள் வாங்காத அடியா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கோவப்பட்டிருப்பேன், பேசாமல் இருந்திருப்பேன். மறுபடி அவள் தானடா எனக்கு எல்லாம், அவளை தானடா தாய்மடி தேடி போயிருக்கோம். என்னோட காதல் நிலானியோடையா இல்லை இவளோடையான்னு எனக்கே செல்ஃபாக அனலைஸ் பண்ண கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் இத்தனை நாள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு வேளை நிலானியை தான் விரும்பியிருந்தா நிலானி பண்ணதெல்லாம் தப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவள் என்னோடய போய் ஏமாந்தா கூட அது பெரிய விஷயமா நான் எடுத்துருக்க மாட்டேன். காதலுக்கு அதெல்லாம் தெரியாதுடா. காதலுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நிலானி மேலே இருந்தது காதல்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு அப்புறமா என் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தாலே அவள் மேலே இருக்கிறது தான் காதல்னு புரிய வச்சிச்சு. ஆனால் இந்த நிலானி இவ மேலே எனக்கு காதல் இருந்துச்சுன்னா நான் இவளை திருத்தியிருக்கணும், இல்லை அவளை தண்டிச்சிருக்கணும். நான் எதுவுமே பண்ணலை, அவகிட்டேருந்து தப்பிச்சு ஓடணும்னு தான் நினச்சேன். நான் ஏன் அப்படி நினைக்கிறேன், அவள் கிட்ட வரும்போதே அருகருப்பாக இருந்தது, அவளோட என்னால் நெருங்க முடியல. இவளை விலக்கி வைக்கணும்னு மட்டும்தான் மைண்டு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு செல்ஃபாக அனலைஸ் பண்ண எனக்கு நேரம் தேவைப்பட்டுச்சு. இன்னொன்று, இந்த பக்கம் ஹீரா நிற்கிறாளே, இவ யார், இவ ஏன் எனக்கு இவ்வளோ காதலை கொடுக்கணும், அவள் மேலே எனக்கு காதலா இல்லை வேறு எதுமா, அதையும் நான் அனலைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு வழியாக நான் அனலைஸ் பண்ணப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நிலானிங்கிற பேரை தவிர அந்த நிலானிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நிலானிங்கிற பேரை யூஸ் பண்ணி இவ்வளோ நாள் இந்த கள்ளி என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்திருக்கா. எவ்வளோ சூப்பராக கேம் ஆடியிருக்கா, என்னவே ஏமாற்றிருக்கானா, எவ்வளோ டேலண்ட்டாக இருப்பா. ஆனால் பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரியே மூஞ்ச வச்சுக்குவா. என்கிட்ட சொல்லலாமேடா, என்கிட்ட சொன்னால் நான் அவளை என்னடா பண்ணிட போகிறேன், எனக்கு அவளை விட்டால் யாரா இருக்கா, எனக்கு அன்பு காட்டினது அவள் தான்டா, காதலை புரிய வச்சது அவள் தான். நீ நினச்சது கரெக்ட் தானே ஜிமின், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து அவள் தானே என் கூட இருந்துகிட்ருக்கா, அதனால தானே இந்த காதல் எனக்கு அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு கேட்க, ஜிமினும் ஒரு நிமிஷம் இதையும் கண்டுபிடிச்சிட்டானான்னு பதறி போய் அப்படியே நிமிந்து பார்க்க, ஜங்குக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது இதை கண்டுபிடிக்காம இருப்பனா, அவன் ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, எதனால் வந்தா எல்லாமே தெரியும்.
எப்படி வந்தாங்கிறது வரைக்கும் தெரியும். அதே மாதிரி முன்னாடி அவள் இங்கே எப்படி இருந்தா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் கூடவே இருந்திருக்கா நிலானிங்கிற பேரில் ஹீராவா. முன்னாடி என்னத்தை செஞ்சாலோ அதே தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் செஞ்சுருக்கா. அதனால தான் என்னால் இந்த ஃப்ராடை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. இவ தான் என் நிலானின்னு என் மனசில் அப்படியே ஆழமாக உட்காந்துட்டா. பேர் மட்டும்தான் அந்த நிலா, ஆனால் இங்கே இருந்த நிலாவே வேறு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் நான் அப்பையும் அவகிட்ட சான்ஸ் கொடுத்தேன். ஆனால் அவள் திரும்ப திரும்ப என்கிட்ட பொய்யை மட்டும்தான் சொன்னான். துரோகம் பண்ணிட்டேன், என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி என்னை விட்டு ஓடணுன்னு தான் பார்த்தா. அதான் என்னால் தாங்கிக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோ தான் மனசில் இருக்கிற அத்தனையும் கொட்டி தீக்கா. இங்கே ஜிமினுக்கோ அப்படியே விடவெடுத்து போயிடுது. எத்தனையோ தெரிஞ்சுட்டு தான் இவன் இந்த இடத்துல சுற்றிட்டு இருந்திருக்கான். நம்ம தான் வந்துட்டு இவனை குறைவாக இட போட்டோமோ அப்படின்னு ஜிமினுக்கு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீ இப்போ இவ்வளோ பேசுகிறியே, அப்போ நீ உன் மனசில் என் மனசில் இருக்க தேவதை ஹீரா மட்டும்தான். நிலாங்கிற பேரில் என் மனசை ஆக்கிரமிச்சிருந்தவ என் ஹீரா மட்டும்தான். அவள் மட்டும்தான் இப்போவும் என் பொண்டாட்டி, எப்போவும் என் பொண்டாட்டி. அது எந்த காலத்துலேயும் மாறாது. அவளை விட்டு என்னால் இருக்கவும் முடியாது. அவள் என் தேவதடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்ல, அப்போ நீங்கள் ஏன் அண்ணிய அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் வந்துட்டு சரி இவ்வளோ சொல்றியாடா, அப்புறம் ஏன்டா அவளை போட்டு இந்த சித்திரவதைப்படுத்துனேன் அப்படிங்கிற மாதிரி. பின்ன தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்கிறியா? எனக்கு பண்ண கொஞ்சம் மாதிரி வேலையாக வேணாலும் வச்சுருக்கா. என்கிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, கேட்கலாட்டியும் மறுபடி எதுக்குடா பொய் சொல்லணும்? எனக்கு துரோகம் பண்ணியிருக்காடா. அந்த வலி அது சொன்னால் உனக்கு புரியாதுடா. காதல் பொய்யில் ஆரம்பிக்காதுடா. காதல் எப்படா பொய்யில் உயிர் வாழும்? என்னவா இருந்தாலும் என்னை நம்பி இருந்தா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள்ல. அவள் சொன்னா அவளை நான் என்னடா பண்ண போகிறேன்? கோவப்பட்டாலும் திரும்ப அவகிட்டே தானடா சரணடைவேன். இதை ஏன்டா அவள் புரிஞ்சுக்கல? எனக்கு அதான்டா வலிக்குது. எனக்கு மற்றவங்க பண்ணதை விட அவள் பண்ணது தான்டா வலிக்குது. என்னை அவள் நம்பவே இல்லையாடா, அதுதான் வலிக்குது. அவனுக்கு நீங்கள் பண்ண துரோகத்தை தாண்டி அவனை நீங்கள் நம்பலையே, நம்பியிருந்தால் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்களே, அதுதான் அவனுக்கு வலிக்குது. ஸோ அவரவர் நியாயம். ஜிமினுக்கு தான் ஜங்குக் இப்போ எப்படி உங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன தான் சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, அவன் பண்ண தப்புன்னு சில விஷயங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் ஜிமினுக்கும் தோணுது. நீ என்ன சொன்னாலும் அதுக்குன்னு இவ்வளோ அவங்கள வந்துட்டு மோசமாக நடத்தணுமா? வேலைக்காரின்னு சொல்லி அடிமை மாதிரி வச்சு எல்லாரும் அவங்கள கஷ்டப்படுத்தும் போது கூட பார்த்துக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் என்னாலே தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தான் பக்கத்தை இதை சொல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெத்த செருப்பு சிரிக்கிறான் ஜங்குக். உனக்கு வலிக்குதுங்க போது எனக்கு வலிக்காது. என் உயிர்டாவ, என் உயிரை வெறுத்து தான் அப்படி ஒரு தண்டனையே கொடுத்த அவளுக்கு. அந்த தண்டனையை கொடுத்துட்டு நான் மட்டும் நிம்மதியாக இருந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஒவ்வொருத்தரும் அவளை அவமானப்படுத்தும் போது அவளை விட அதிகமாக எனக்கு தாண்டா வலிச்சது. எவ்வளோ வலிச்சதுன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது. அதையெல்லாம் நான் செய்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமையா செய்வேன்? எந்த அளவுக்கு அவளை நான் விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு அவள் அனுபவிக்கிற வேதனையை பார்த்து துடிச்சிக்கிட்டு தாண்டா இருந்தேன். என் உயிர் அவளை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தும் போது எனக்கு எவ்வளோ வலிக்கும். என்னை யாருமே புரிஞ்சுக்கல, நீ கூடயா அப்படிங்கிற மாதிரி இருக்க ஜங்குக்கோ வந்துட்டு என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அத்தனை பேரும் புரிஞ்சுக்கலாட்டி பரவாயில்ல, ஏன் உயிர் அவன் என் தேவதை, அவள் கூட என்னை புரிஞ்சுக்கல, அதான் அவனால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அவனை நம்பியிருந்தா உண்மையை சொல்லியிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கூட அவனை நீங்கள் புரிஞ்சுக்கலங்கிற வேதனை அப்பட்டமாக தெரியுது. ஜங்குக் பேசுகிறதெல்லாம் ஜிமினுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் ஓகே தான், ஆனாலும் எப்பட்றா அவளை வந்துட்டு இப்படி கொடுமைப்படுத்தலாம்? ஒருத்தர் லவ் பண்ணவங்கள எப்படி கொடுமைப்படுத்த முடியும்? அதெல்லாம் அவனுக்கு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் அவனால் இது வரைக்கும் சாராவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியும். அவன் வந்துட்டு அவள் குட்டி பொண்ணு தான், ஆனால் இத்தனை பெரிய ஆண்மகனையே ஆட்டி வைக்கிறவளாச்சே, குட்டி ராட்சசி. அவள் கண் பார்வைக்கு பயந்து போகிற ஆள் தானே நம்ம ஜிமின்னு. அவனுக்கோ அவளை தாண்டி என்னால் எதையுமே செய்ய முடியல, அந்த அளவுக்கு நான் பயப்படுறேன். ஆனால் இவன் இப்படி பண்ணலாம்? இவன் என்னை விட லவ் அவன் மேலே அதிகமாக தானே வச்சுருந்தான். ஸோ அதுதான் அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் இவன் எதோ சொல்கிறான், ஒன்றும் புரியலே, இதெல்லாம் தேவைதானா? இப்படி கஷ்டப்படுத்தி அதில் என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்பயும் ஜிமினோட பார்வை இருக்குது. ஜங்குக்கோ, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் நான் அவளை பழி வாங்கணுன்னோ வேறு எதுக்காகவும் பண்ணல, சில விஷயங்கள் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு ஆடி போகிறான் ஜிமின். ஆக்சுவலி ஜங்குக்கு என்ன சொல்லியிருப்பான்னா, அவங்க அம்மாவோட டெத்து, அது என்ன நடந்திருக்குன்னா, அவங்க அம்மாவோட டெத் வந்து இப்போ அவனுக்கு என் அம்மாவோட சாவு, அதாவது எங்களோட ஆக்சிடெண்ட், அது இயற்கையாக நடக்க கிடையாது, அது ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது, அது திட்டமிட்டு கொலை, எங்களை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அதில் எப்படியும் நான் தப்பிச்சிட்டேன். ஆக்சுவலி அந்த
கொலை பண்ண சொல்லி ஆள் வச்சுருப்பாங்கல்ல, அதாவது ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி, இதையெல்லாம் வந்து உங்கள் அப்பா கேட்டிருப்பார். இதெல்லாம் கேட்டதுனால அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பார். அப்போ அவனை காப்பாற்றினது கூட காப்பாற்றி அப்போ தான் வந்து உண்மை தெரியும். அவங்க அப்பா அம்மாவும் இறந்து, அதாவது அப்பா வந்து ஸ்பாட் அவுட், அம்மா வந்து கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவனுமே வந்து கண்ணிலலாம் கிளாஸ் குத்தி கண் பார்வை இல்லாமல் இருந்திருப்பான். அந்த கடைசி நிமிஷத்துக்குள்ள அவங்க வந்துட்டு நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்ட்டு தன் பையன் கையை பிடிச்சி அவனையாச்சும் காப்பாற்றுங்கன்னு தான் அப்படியே ஒன்று சுற்றி துரோகம் நடக்குது, பார்த்துருப்பா, என்னால் கூட இருந்தோன்னே பார்த்துக்க முடியல அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தமாக அந்த அம்மா சொல்லிவிட்டு கைப்பிடிச்சி என் குழந்தைய எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும்னு, ஏன்னா தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்திருக்காங்க போது நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் கையை பிடிச்சி ஜங்குக்கோட கையில் வச்சு அவங்க கடைசி நேரத்தில் அதை தான் சொல்லி அப்படியே வந்துட்டு அழுதுருப்பாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு அந்த அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஒரு பதட்டத்தில் அவனுக்கே கண் வேறு அந்த கிளாஸ்லாம் குத்தி கண் பார்வை போயிருக்கோம். அந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு அவன் அதெல்லாம் உணர்ந்திருக்க மாட்டான். அப்போ அங்கே கூட இருந்தது யார் காப்பாற்றினா எதுவுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். அப்போயும் அவனுக்கு கண் பார்வை வேறு போயிருக்கும். அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னே அவனால் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு. ஸோ அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியல. ஆனால் துரோகங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் மனசில் பதிஞ்சிருக்கு. அதனாலேயே துரோகிங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்கள அப்படியே வந்துட்டு தூக்கி போட்டு மிதித்து அவங்கள க்ளோஸ் பண்ணுறது தான் அவனோட வேலையாக வளர அதை தான் மைண்டில் வச்சுட்டு இருந்துட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இங்கே நீங்களும் வந்துட்டு அவனுக்கு உறுதுணையாக சின்ன வயசில் கண்ணு தெரியாமல் இருக்கும்போது அதுக்கு முன்னாடிலேருந்தே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் அவன் தடுமாறுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ ஓடி வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த நிலானியோ இவன் ஒரு குருடா, இவன் கூட நான் ஏன் சுற்றணுன்ட்டு அவளும் வந்துட்டு நாங்கள் படிக்க போகிறேன்னு அவள் போயிருப்பா. ஸோ வந்துட்டு தான் பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு இவங்களும் வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. இது இவனை வந்துட்டு இவனையும் படிக்கலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா சொத்தெல்லாம் பேரில் இருக்குல்ல, பையன் வேறு உயிரோடு வந்துட்டான். அவனை வந்துட்டு கொஞ்சம் இதாகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்ட வேண்டியது தான். அப்புறம் ஒரு நாளைக்கு இவனையும் போட்டு தள்ளிட்டு சொத்தை அட்டையை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருப்பாங்க. ஏன்னா இப்போ அவன் மேலே கை வச்சா மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு கரெக்டாக அவங்க அப்பா எப்படி போனார், எதர்ச்சியாக போனாரா இல்லை உண்மையிலே வந்துட்டு இது பண்ண போனாரான்னு அந்த ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கூட உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே பதறாமல் இல்லை அந்த பக்கமாக போனால் எஜமா அடிபட்டு கிடந்தார், எதாவது காப்பாற்றினாங்க மாதிரி அப்போதைக்கு சொல்லி தப்பிச்சிருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பழகிறது ஆரம்பித்தது இவங்க நொங்க எடுத்து வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு அவர் தான் வந்து காப்பாற்றிருக்காரு, இவங்க பேசினதெல்லாம் கேட்டார் அப்படின்ட்டு. எப்படியும் வந்து இவங்களை பற்றி கொஞ்சம் வளர ஜங்கு கிட்ட சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் சொத்தெல்லாம் கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு வந்துட்டு உங்கள் அப்பாவையும் வந்துட்டு உங்களெல்லாம் வந்து இங்கேருந்து உங்கள் அத்தையும் வந்துட்டு நீங்கள் ஜங்கு கூட பழகிறது பிடிக்காமல் வந்துட்டு போய் சொல்லியிருப்பாங்க ஜிமின் அப்பா கிட்ட, இந்த மாதிரி இது சரியில்லை, இவ இப்படியா இருந்தான்னா அப்புறம் நிலானின்னு நினச்சி அவள் கூட பழகிட்டு இருக்கான், ஒரு காலத்தில் உண்மை தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிரும், இவளை இங்கேருந்து அனுப்பணும், நிலானியை நான் இங்கே வர வைக்கிறேன், அதுக்குள்ளே இவ்வளோ அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி நிலானி வந்துட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன் பொண்ணு வரமாட்டேங்கிறா, என்ன பண்ணுறது, சரி அவள் வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்கான்னு சொல்லி இவக்கிட்டேருந்து இவனை பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் உங்கள் அப்பா நீங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களை இங்கேருந்தே அப்படியே அனுப்பிச்சி விட்டு உங்கள் அப்பா வந்து அங்கே போனதுக்கப்புறம் இறந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கேருந்து உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அவ்வளோ மன கஷ்டம். ஆனால் சொல்ல முடியாது, நிலானிங்கிற பேரில் தான் அவன்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க, உங்களால் போய் என்ன சொல்ல முடியும், எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து முட்டையை கட்டிட்டு நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. போன கொஞ்ச நாள்லேயே உங்கள் அப்பாவை ஆளை வச்சு கதையை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கோ பயம், சொந்த குடும்பத்தை கொண்டவங்க அப்பாவையும் கொண்டுட்டாங்க. இப்போது உங்களை நம்பி உங்கள் தங்கச்சி இருக்கா, உங்களுக்கு அம்மா கிடையாது சின்ன. ஸோ வந்துட்டு தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கும் போது உங்களால் வந்துட்டு நியாயம் கேட்கவும் முடியல, அவங்கள வந்து தண்டிக்கவும் முடியாது, அந்த நிலமையில தானே இருக்கீங்க. ஸோ அநியாயக்காரங்களுக்கு ஒரு நாளைக்கு முடிவு வரும்ன்ட்டு அமைதியாக அப்படியே இருந்திருப்பீங்க, இந்த பக்கமே வராமல். அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்தப்போ ஜிமின் ஞாபகம் வந்து சொன்னது, உங்களை கூட்டிகிட்டு வந்தது, பிளா இதெல்லாம் நடந்திருக்கும். அதாவது ஜங்குக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கான் ஜிமின்ட்டனா, என் அம்மா இறந்து போகும்போது சொன்னான், இது ஞாபகம் வந்து எனக்கு பல வருஷமாக மறந்தே போச்சு, ஆனால் இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ உச்சபட்ச அதிர்ச்சியில் சின்ன வயசில் அடிபட்டது அப்போ ஞாபகம் வந்தது, எல்லாமே அப்போ ஞாபகம் வந்திருக்கும். அப்போ அம்மா சொன்ன வார்த்தைகளும் ஞாபகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு கண் பார்வை கிடைச்சதும் வந்துட்டு கொஞ்சம் இதாக, ஏற்கனவே வந்துட்டு கண் பார்வை இல்லாட்டியுமே கரெக்டாக தானே எல்லாத்துலேயும் இருந்திருப்பான், எல்லாருக்கள்லேயும் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு. அப்போ வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தவன் அதுக்கப்புறமும் வந்துட்டு சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் கண்டும் காணாத மாதிரி தான் இருந்திருப்பான். அப்புறம் இப்படியே இருக்காங்களே சரிப்பட்டு வராதுன்னா கண் தெரிஞ்சதுக்கப்புறமாவது கொஞ்சம் இவங்க பயப்படுறாங்களான்னு பார்க்க அப்பயும் அவங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவனுக்கும் வந்துட்டு என்னடா நம்மளை சுற்றி பூரா துரோகிங்களாக இருக்காங்க, அதுலேயும் இப்போ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்தவளும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு
உச்சபட்ச அதிர்ச்சி. அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் வந்துட்டு தன்னோட அம்மா அப்பா யூஸ் பண்ண ரூம் இருக்கும்ல, அந்த ரூம் வந்துட்டு பூட்டி தான் வச்சுருந்துருப்பாங்க. அங்கே போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ஏதோ யோசனைகளில் அந்த ரூமை போய் திறந்து அவன் பார்க்க என்னதான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண பழைய ரூமாக இருந்தாலும் அப்பா அம்மா யூஸ் பண்ண ரூமுங்கனால அடிக்கடி தூசி தொடச்சி நீட்டாக தான் வச்சுருக்க சொல்லியிருப்பான். அந்த ரூமை வந்துட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறான், சுற்றி முற்றி பார்க்குறான். பீரோல் அந்த மாதிரிலாம் பார்க்க ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்குது. ஸோ அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு பெட்டி. அதை வந்து எடுத்து பார்க்குறான். அவங்க அம்மாவோட புடவையெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே மூஞ்சில் வச்சு அவன், அம்மா இதை விட்டு நீங்களும் போயிட்டீங்கள்ல, அப்பாவும் இல்லை நீங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு லெட்டர் மாதிரி விழுகுது. ஸோ எடுத்து பார்க்குறான். அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க அம்மாவுக்கு இருக்குள்ள இவனுக்கு மாதிரியே உள்ளுணர்வு, சில சந்தேகங்கள் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ வந்துட்டு, கண்ணா இதை நீ படிக்கும்போது நாங்கள் இருப்போமான்னு கூட தெரியலடா. ஏன்னா உன் அப்பா நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னமோ கொஞ்ச நாளாகவே நம்மளை சுற்றி ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுதுடா. எனக்கு என்னன்னு தெரியல. முழுசாக தெரியாமல் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ தப்பாக இருக்குது. துரோகம் பண்ணுறாங்கப்பா, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா 2-3 வாட்டி கொலை முயற்சி நடந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க அதை இது பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்போல்லாம் இவன் சின்ன பையன்ல, சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் குடும்பமாக போகும்போது தூக்க ட்ரை பண்ணது. ஸோ இவங்களுக்கு அப்போ வரைக்கும் அது யாருன்னு தெரியாதனால ஏதோ ஒரு யூகத்தில் தான் இல்லாட்டியும் தான் பையன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த லெட்டர் மாதிரி எழுதியிருக்காங்க. அதில் யார் என்னன்னா குறிப்பிடலை, அவங்களுக்கு தான் தெரியாதே. பட் அவங்க சொன்ன ஒரே வந்து லெட்டர் ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கும் போது அவன் சொந்தத்துக்கிட்ட கொஞ்சம் தூரமாக இரு, எனக்கு என்னமோ அவங்க மேலே சந்தேகமாக இருக்குங்க மாதிரி தான் லெட்டர் முடிச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது கூட இருக்க சித்தப்பாவும் அத்தையுமா இல்லை வேறு யாரையும் சொல்கிறாங்களா அம்மா, அவனுக்கு எதுவுமே தெரியல. நேரில் இருந்தால் கேட்கலாம், இறந்தவங்க கிட்டே எப்படி போய் கேட்க முடியும்? இந்த லெட்டர் எதை குறிக்குது எதுவுமே புரியல. ஏன்னா அவன் படிக்கும் போது வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அந்த இதில் தான் இருந்திருப்பான். அவனுக்கு நிலானியை வந்து பார்த்ததுமே கூட நிலானி மேலே ஒரு அபிப்பிராயம்லாம் வந்திருக்காது. ஆனால் நிலானி இவ தான், இவளுக்கு பல இவன் நடிக்க வந்திருக்கா அப்படிங்கும் போது ஒரு சந்தேகம் இருந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரியே நான் தப்பானவா அப்படி இப்படி நீங்களாவே உங்கள் வாயிலன்னு சொல்லும் போது அவனால் ஏற்றுக்க முடியாமல் மன கஷ்டத்தில் தான் இங்கே வர, இங்கே அம்மாவும் இப்படி எழுதி வச்சுருக்க. அவனுக்கு ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியாமல் ஒரு உணர்வு. இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, அப்போ நம்மளோட ஆக்சிடெண்ட் வந்துட்டு அதுவுமே வந்து ஆக்சிடெண்ட்டு கிடையாதா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நிற்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த நம்ம பேம் இருக்கார்ல அவர் தான். ஸோ இந்த சம்பவம்லாம் நடக்கும் போது பேமுன்னு நீ பார்த்துட்டே இருந்திருப்பான். அதுக்கு மேலே அவனால் பொறுமையாக இருக்கும்ல. என்னதான் அவன் ஒரு 5 உயிரினமாக இருந்தாலும் அவனுக்கும் வந்துட்டு நன்றி உணர்ச்சின்னு இருக்குல்ல. அதான் மேம்ஸ் செல்லக்குட்டின்னு கூட ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அதே தான், நம்ம மேம்ஸ் செல்லக்குட்டி விடுவானா. ஸோ நீங்கள் மறைச்சி வச்சுருந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த எவிடன்ஸ்லாம். ஸோ வந்துட்டு எவிடன்ஸில் நீங்கள் லெட்டர் தான் கொடுத்துருப்பீங்க. அந்த லெட்டர் வந்துட்டு தோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஜங்கு கிட்ட வந்து அவனுக்கு ஜங்குக்கு இவன் என்ன பேப்பர் எதாவது தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பிரித்து படித்து பார்க்க, ஆக்சுவலி நீங்கள் அன்றைக்கி போகிற வேகத்தில் கொன்னுருவாங்க நம்மளை அப்படிங்கிற மாதிரி தானே லெட்டர் எழுதியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்களை சுற்றி துரோகிங்களாக இருக்காங்க பாவா, அவங்க அம்மா எழுதியிருக்க மாதிரியே தான் நீங்களும் எழுதியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு யாருன்னு தெரியலங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து தெளிவாகவே வந்து இன்னார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன் பாவா, அதனால் என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க பாவா. மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவ தான், ஆனால் என்னை வெறுத்துறாதீங்க பாவா. உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். நடிக்க தான் வந்தேன், பணத்துக்காக தான் வந்தேன். ஆனால் இதே வேறு யாருக்குமா இருந்தால் துளி கூட போயிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு வேலை செஞ்சு கூட பொழைச்சிக்கலான்னு இருந்திருப்பேன். ஆனால் நான் இங்கே வந்தது முழுக்க உங்களுக்காக தான் பாவா. எப்படியாவது உங்கள் கண் பார்வையை மீட்டு கொடுக்கணும்னு நினச்சேன் பாவா. அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சேன். உங்களை சுற்றி நிறைய துரோகிங்க இருக்காங்க பாவா. சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் கூட அவங்க தான் பாவா. அவங்க இப்படி பண்ணதை என் அப்பா கொன்னால் பார்த்ததுனால அவரை கொன்னுட்டாங்க பாவா. என்னால் உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியல. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் பாவா இருக்கீங்க. சின்ன வயசுலேருந்து தூரமாக நின்று உங்களை ரசிச்சிருக்கேன். உங்களுக்கு கண் பார்வை போனப்போ நான் சந்தோஷம்தான் பட்டேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி சொத்து காக்கலாம் ஆசைப்படல பாவா. உங்ககிட்ட நெருங்க முடியுமேனு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை பாவா. அதனால் மட்டும்தான் சந்தோஷப்பட்டேன். உங்கள் கண் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படும் போது வலிக்கும். ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணாக நான் இருக்கணும்னு நினச்சிருக்கேன் பாவா. அந்த வயசுலேயே மனசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அதனால தான் இந்த வீடு ஃபுல்லாக உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் அலையாத இடம் இல்லை. உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன உங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சுட்டாங்க பாவா. எனக்கு வேறு வழி தெரியல, அதான் போயிட்டேன்.
மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நினச்சி தான் இங்கே வந்தேன். உங்களை எப்படியாவது சரி பண்ணணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அடையாளம் காட்டணும்னு நினச்சேன். கடைசியில் நானே துரோகியாகி நிற்கிறேன் பாவா. சூழ்நிலைனால அப்படி பண்ணிட்டேன். ஆனால் நான் பண்ண தப்ப ஏதாவது காரணம் சொல்லலாம். நான் தப்பே பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் பாவா. எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடு பாவா. ஆனால் வெறுத்துறாத பாவா. இதை நீ படிக்கும்போது நான் இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் என்னை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீராத விடு பாவா அப்படின்னு அப்படியே உங்கள் காதலை அதில் அப்படியே வார்த்தைகளாக வடிச்சிருக்கீங்க. அவனுக்கோ அப்படியே கண்ணில் தாரையாக வடியுது. எந்த அளவுக்கு மற்றவங்களை விட தன்னை விரும்பியிருக்கா, எவ்வளோ கஷ்டப்படுத்தும் போதும் நம்ம கூட இருந்திருக்கா, எத்தனை போராட்டங்களை சகிச்சிருக்கா, ஒருத்தியாக நின்று நமக்காக இத்தனையும் பண்ணியிருக்காளேன்னு அவனுக்கோ உன்னை எப்படி நான் வெறுப்பேன் அப்படின்னு இருக்கு. அதுலேயும் நீங்கள் பக்காவாக வந்துட்டு எல்லாரும் பண்ணதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவிடன்ஸ் பெருசாக இருந்திருக்காது, சும்மா தான் அவங்கள மிரட்டி இருப்பீங்க. பட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இவனுக்கோ எவிடன்ஸ் தானே முக்கியம். மற்றவங்கள தண்டிக்கணும்னா அதுக்காகவே அதுவும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தான் சொந்தக்காரங்க உண்மை எதுன்னு தெரியாமல் அவங்க மேலே கையும் வைக்க முடியாது. அதே சமயம் இவங்க துரோகம் பண்ணியிருந்தா அவங்கள சும்மாவும் விடக்கூடாது. இதுதான் இவனோட மைண்ட் செட்டு. அதுக்காகத்தான் அவன் வந்துட்டு அவங்க மேலே வெறுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த லெட்டர் இப்படி இருந்தது, இந்த மாதிரி நீங்கள் லெட்டர் எழுதுங்க, இதெல்லாம் ஜிமின் கிட்டே சொல்லி முடிக்கா. ஜிமினோட கொஷின் உங்களை மாதிரி தான். இத்தனையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்க? நீ அடுத்ததாக ஏதாவது பண்ணியிருக்கலாமே. அப்போது உங்களை ஆக்சிடெண்ட் பண்ணது ஏன்னா ஜிமினுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவனும் அப்படியே சந்தேகத்தோட கேட்க, வேறு யார்? அப்பாவும் அத்தையும் தான். சொத்துக்கு ஆசைப்படுவாங்க, சின்ன சின்ன திருட்டு பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு உனக்கு கொள்கிற அளவுக்கு அப்படின்னு அவனுக்கே கலங்குது. அதுதான் உலகம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் நீ எல்லாம் தெரிஞ்சும் இரவை ஏன் வேலைக்காரி மாதிரி அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்க கேட்க, உனக்கே வலிக்குது, எனக்கு வலிக்காதா? இந்த லெட்டர்ஸை வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்க பண்ண தப்ப அவங்க வாயிலேருந்தே வர வைக்கணும். அது நிலானிக்கும் மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. அதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு இருக்கா. ஜிமினோ ஓ அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதே நேரம் அங்கே ஃப்ரைடே ஓரமாக நின்றுட்டுருக்க அவன் மேலே யாரும் வந்து அப்படியே கை வைக்க அவனும் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்க பார்க்கலாம். அப்படி ஃப்ரைடே எதை கவனிச்சிருப்பான், அவன் பின்னாடி வந்தது யார், கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.